மனுஷன் மனுஷ ஜாதி பூமியின் மண்ணினாலே ஒன்றான மெய்தேவனின் கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க அந்த மனுஷனை பாவமில்லாமல் சிருஷ்டித்தார். ஒன்றான மெய்தேவனால் பாவமில்லாமல் சிருஷ்டிக்கப்பட்டதான அந்த மனுஷன் பாவமில்லாதவனாகவே காணப்பட்டு கொண்டிருந்தான். அவ்விதமாக பாவமில்லாத அனுபவத்தோடு அவன் காணப்பட கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் அதிகமாக அனுபவித்துக் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்க சந்தோஷமுடையவர்களாக சமாதானமுடையவர்களாக ஆறுதலுடையவர்களாக காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்படியாக அவருடைய வாழ்க்கை காணப்பட்டுக் கொண்டிருக்க இவர்களுக்கு ஒரே ஒரு கற்பனையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த கற்பனை தான் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தோட்டத்தில் நிறைய விருட்சங்கள் காணப்படுகிறது. ஏதேன் தோட்டம் என்கிறது அந்த தோட்டத்தின் பெயர். அந்த தோட்டத்திலே அநேக விருட்சங்கள் இருக்க நடுவிலே ஒரே ஒரு விருட்சத்தை அவர் வைத்திருக்க அந்த விருட்சத்தை இவர்கள் தொடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். இதை புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். அப்படி இருக்க இந்த விருட்சத்தை புசிப்பதற்கு அதற்குரியதான ஒரு ஆலோசனையை பிசாசானவன் இவர்களுக்கு கொடுத்தான். அந்த ஆலோசனையை இவர்கள் கேட்க அந்த விருட்சத்தை இவர்கள் பார்க்க புசிப்பிற்கு நல்லது, பார்வைக்கு இன்பத்தை கொடுக்கிறது போல் தெரிந்தது. அப்படி இருக்க ஆதாமுக்கு துணைவியாய் கொடுத்ததான் அந்த ஏவாள் அந்த விருட்சத்தின் கனியை பறித்தாள், புசித்தாள். கர்த்தருடைய கட்டளையை மீறினாள். அடுத்தபடியாக ஆதாமுக்கும் அதன் கனியை கொண்டு கொடுத்தாள். ஆதாமும் புசித்தான், கர்த்தருடைய கட்டளையை மீறினான். இப்படி இருக்க இந்த மீறுதல்களினாலே பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 27வது வசனத்தின் ஆரம்பத்திலே உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆதி தகப்பன் யார்? ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவரின் கரத்தின் முதல் சிருஷ்டியாகிய ஆதாம். இப்படி ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவரின் கரத்தின் சிருஷ்டியாகிய
முதல் ஆதாம் மனுஷன் பாவம் செய்ய இந்த உலகத்திலே பாவம் பிரவேசித்தது. இப்படி இருக்க இந்த பூமியிலே சந்ததிகள் பிறக்கிறவர்களாக இருக்க இந்த சந்ததிகள் உருவாகிற நிலைமையை குறித்து கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு கவனிக்கும் பொழுது துர்க்குணத்திலே உருவாகிறதான நிலைமை, பாவகுணத்திலே உருவாகிற நிலைமை, கெட்ட குணத்திலே உருவாகிறதான நிலைமை, இப்படி துர்க்குணத்திலே அல்லது பாவகுணத்திலே உற்பத்தியாக உருவாக அந்த பாவகுணத்தோடு அந்த துர்க்குணத்தோடு சந்ததிகள் இந்த உலகத்திலே பிறக்கின்றன. அப்படி துர்க்குணத்தோடு பாவகுணத்தோடு இந்த பூமியிலே பிறக்க சிறு வயதில் இருந்தே தீமையை விரும்புகிறது அல்லது பாவத்தை விரும்புகிறது அல்லது தீவினையை விரும்புகிறது. இப்படி சிறு பாவத்தில் இருந்தே பாவத்தை விரும்ப அந்த பருவத்திற்கு ஏற்றதான பாவத்தை அது செய்கிறது. முதலாவதாக அந்த குழந்தையின் வாயினிடத்திலிருந்து புறப்படுகிற பாவம் என்ன? பொய். அந்த பொய்யில் இருந்து தொடர்ந்து அந்த சிறு வயதிற்கு ஏற்றதான பாவங்கள் அந்த பிள்ளையினால் நடப்பிக்கப்படுகிறது. அடுத்து இளமை பருவத்திலே வருகிறது. இளமை பருவத்திலே வர அதற்குரியதான பாவத்தை அது செய்கிறது. அதற்கப்புறமாக வாலிப வயதை சந்திக்க அதற்குரியதான பாவத்தை அது செய்கிறது. இப்படி வயதுகள் சென்று கொண்டிருக்க விதமான பாவங்களை செய்கிறதான அனுபவத்தோடு மனுஷ ஜாதிகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சில பாவங்களை குறித்து நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். பொய், களவு, ஏமாற்று, சதி, வஞ்சகம், கபடு, மாயம், தந்திரம், திருக்கு, கொலை, அடிபிடி, குத்து, சண்டை, தேவையில்லாதவர்களை பேசுகிறது, சுண்டில் சிவப்படிக்கிறது, காதை அலங்கரிக்கிறது, மூக்கை அலங்கரிக்கிறது, கழுத்தை அலங்கரிக்கிறது, முடியை அலங்கரிக்கிறது, காலை அலங்கரிக்கிறது, இப்படி பல அலங்காரங்கள் இருக்க குடி, வெறி, இன்னும் அநேக பாவங்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலே இந்த நாளிலே அதிகமாக வாலிபர்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றது என்ன? மாம்ச இச்சையாகிய பாவம். இந்த மாம்ச இச்சையாகிய பாவம் என்கிறது மிகவும் அருவருப்பான மோசமான பாவம். அடுத்த மாம்சத்தை இச்சிக்கிறதான பாவம், அடுத்த மாம்சத்தை விரும்புகிறதான பாவம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யெரொபெயாம் என்கிறதான ராஜாவின் பாவ வாழ்க்கையை விட்டு யோராம் ராஜா நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. யெரொபெயாம் என்கிற ராஜா
பலவிதமான பாவங்களை செய்து கொண்டிருந்தான். அடுத்து வருகிறான் யோராம் என்கிறதான ராஜா. அந்த ராஜா யெரொபெயா என்கிற ராஜா செய்ததான அந்த பாவங்களை பின்பற்றினவனாக காணப்பட்டான். அவைகளை விட்டு நீங்காத அனுபவத்தோடு காணப்பட்டான். அவைகளிலே சிக்கிக் கொண்டவனாக காணப்பட்டான். இப்படியே இந்த உலகத்தில் பலவிதமான பாவங்கள் இருந்து கொண்டிருக்க, பலவிதமான பாவங்களிலே ஒவ்வொருவரும் சிக்கிக் கொள்கிறார்கள், ஒவ்வொருவரும் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பாவங்களிலே சிக்கிக்கொள்ள, ஒவ்வொரு பாவங்களை நடப்பிக்க, தாங்கள் செய்கிறதான இந்த தீமை, இந்த பாவங்கள் தீமை என்று அறியாதிருக்கிறார்கள், பாவம் என்று அறியாதிருக்கிறார்கள். இப்படி இருக்க இந்த பாவ வாழ்க்கை மனுஷாதிகளை தொடர, பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று காணப்பட, சில தாய்மார்களும் கூட பிள்ளைகள் துஷ்டத்தனமாய் நடக்க ஆலோசனைக்காரர்களாக இருக்கிறார்கள். அகசியா என்னும் ராஜா துஷ்டனாய் காணப்பட அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள் என்று 2 நாளாகமம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிள்ளைகள் பாவத்திலே ஜீவிக்க, பாவத்திலே வாழ, பாவத்தை நடப்பிக்க, துன்மார்க்கமாக ஜீவிக்க சில தாய்மார்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள், ஆலோசனைக்காரர்களாக இருக்கிறார்கள். ஏன் பிள்ளைகளுக்கு இவர்கள் ஆலோசனைக்காரர்களாக இருக்கிறார்கள்? இவருடைய ஜீவியமும் அப்படி இருக்கிறது. பாவ ஜீவியம், அக்கிரம ஜீவியம், பாவத்திலே வாழ்கிறதான தன்மை. இப்படி இருக்க பிள்ளைகளுக்கும் அந்த ஆலோசனை கொடுக்கிறார்கள். சில தகப்பன்மாருடைய நிலைமையும் இப்படியே துஷ்டத்தனமாய் வாழ, பாவங்களை செய்ய பிள்ளைகளுக்கும் அதற்குரிய ஆலோசனை கொடுக்கிறார்கள். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். இப்படி கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் ஆலோசனை கூற, அறிவுரை கூற, இதற்கு நேர் மாறாக அநேக பெற்றோருடைய நிலைமை இருக்கிறது. பெற்றோருடைய ஆலோசனை இருக்கிறது. ஏன் பெற்றோருடைய நிலைமை அப்படி? பெற்றோருடைய நிலைமையை பாவ வாழ்க்கையாக இருக்க பிள்ளைகளுக்கும் அதற்குரிய ஆலோசனையை கொடுக்கிறார்கள். பிள்ளைகளும் துன்மார்க்க ஜீவியம் செய்கிறது, பாவ ஜீவியம் செய்கிறது, அக்கிரம ஜீவியம் செய்கிறது, விரும்பாத காரியங்களை இச்சிக்கிறது, தனக்கு அடாத காரியத்திலே தலையிடுகிறது. இப்படி பிள்ளைகள் இந்த உலகத்திலே வாழ பெற்றோர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்க கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அக்கிரம செய்ய உழைக்கிறார்கள் என்று. வேலை செய்கிறார்கள், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள், கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள், பகல்ல வேலை செய்கிறார்கள், இரவிலும் வேலை செய்கிறார்கள். கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் உழைக்கிற காசை துன்மார்க்க ஜீவியம் செய்ய பயன்படுத்துகிறார்கள்.
குடிக்க வெறிக்க இன்னும் ஆகாத அடாத காரியங்களை செய்ய பயன்படுத்துகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். தாங்கள் வேலை செய்து உழைத்து கிடைக்கிற அந்த காசு பாவ வாழ்க்கைக்கு போதாது என்று களவு செய்கிறார்கள். அப்படி களவு செய்து கிடைக்கின்றதான அவற்றை வைத்து பாவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். இப்படியே பாவ வாழ்க்கை பெரியோர்களால் சிறியோர்களால் வாலிபர்களால் செய்யப்பட இவற்றிலே மகிழ்ந்து காணப்படுகிறார்கள். இந்த பாவ வாழ்க்கையிலே மகிழ்ந்து இருக்கிறார்கள், களிகூர்ந்து காணப்படுகிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த பாவ வாழ்க்கை இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது, களிகூறுதலாக இருக்கிறது. இப்படியே இவர்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்க தாங்கள் செய்கிறதான பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படியாக ஆலோசனை பண்ணி பாவத்தோடு பாவத்தை அதிகமாக கூட்டிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. மனுஷ ஜாதிகள் மனுமக்கள் இந்த உலகத்திலே பெருக 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 பாவமும் அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கிறது. இப்படி மனுஷ ஜாதிகள் பெருக பாவம் பெருக ஆண்டவரே சொல்லுகிறார், அவர்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் அவர்கள் பாவம் பலத்தது என்றும் அறிவேன் என்று. மீறுதல்கள் கீழ்ப்படியாமை பாவங்கள் இவைகள் செய்து 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 அவற்றிலே பலத்து போகிறார்கள். இப்படி பாவத்திலே பலத்து போக கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாகிறார்கள். கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாக, நான் சொன்னேன் தான் செய்கிறது பாவம் என்று தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் என்று. அப்படியே பாவம் செய்ய தன்னுடைய பாவ வாழ்க்கையிலே துன்மார்க்க வாழ்க்கையிலே திட நம்பிக்கை கொள்கிறார்கள். தன்னுடைய பாவ வாழ்க்கையிலே அக்கிரம வாழ்க்கையிலே திட நம்பிக்கை வைக்கிறார்கள். அப்படி பொய் சொன்னால் யார் காண்கிறது, இப்படி பொய் சொன்னால் யார் காண்கிறது, அங்கே அதை செய்தால் யார் காண்கிறது, இங்கே இதை செய்தால் யார் காண்கிறது, அங்கே அப்படி நடப்பித்தால் யார் காண்கிறது, இங்கே இப்படி நடப்பித்தால் யார் காண்கிறது. தன்னை காண்கிறவர் யாரும் இல்லை என்கிறார்கள். ஒருவரும் இல்லை. நான் ஒருவன் இதை செய்ய யாரும் காணவில்லை, 2 பேர் செய்ய யாரும் காணவில்லை, 3 பேர் செய்ய யாரும் காணவில்லை என்று துன்மார்க்க அந்த பாவ ஜீவியத்திலே திட நம்பிக்கை கொள்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்திலே தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்டிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகள் நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். யாரும் காணவில்லை. அப்படி தன்னுடைய மனசிலே எண்ணி பொல்லாத காரியத்தை தனக்கும் அடுத்தவர்களுக்கும் செய்து கொள்ள பிரயாசப்பட சற்றும் பயமின்றி சடுதியிலே
செய்து முடிக்கிறார்கள். கொஞ்சமும் பயமில்லாமல், சிறிதளவும் பயமில்லாமல் தனக்கு கிடைக்கிற சமயம் பார்த்து அதை செய்து முடிக்கிறார்கள். நினைக்கிறார்கள் யாரும் காணவில்லை, யாரும் காணவில்லை என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 25வது வசனத்திலே சிலருடைய நற்கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது, அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. சில நல்ல காரியங்களை செய்ய அவருடைய நல்ல காரியங்கள் வெளியாகிறது, அநேகர் அறிந்து கொள்கிறார்கள். இப்படி இருக்க நற்கிரியைகள் அல்லாத மறைவாக இவர்கள் செய்கின்ற பாவ ஜீவியம் கூட மறைந்திருக்காது, மறைவாக இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, துரோகிகள் தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். துரோகிகள், பாவிகள், அக்கிரமக்காரர்கள், துஷ்டர்கள் தன்னுடைய பாவ ஜீவியத்திலே, பாவத்திலே, அக்கிரமத்திலே, தீமையிலே, துணிகரமான அந்த ஜீவியத்திலே பிடிபடுவார்கள். கர்த்தருடைய வசனம் மகா சத்தியம். நிச்சயம் பிடிபடுவார்கள். ஓர்க்கு நாசமாம் நரகாகினை பங்காம் நரகாகி நை பங்காம் பாவம் செய்வோர்க்கு நாசமாம் நரகாகி நை பங்காம் நரகாகி நை பங்காம் உந்தேவன் உரைக்கும் திருவாய் மொழி சத்தம் கேளாயோ பாவி கேளாயோ பாரினில் வந்த பரிசுத்தரே சுவை நாடாயோ பாவி நாடாயோ வந்தேடோ மழிவை நீயே நானோ நராயோ பாவி உணராயோ பாவம் செய்வோர்க்கு நாசமாம் நரகாகி நை பங்கா நரகாகி நை பங்கா பாவம் செய்வோர்க்கு நாசமாம் நரகாகி நை பங்கா நரகாகி நை பங்கா நேசரின் சத்தம் கேளாயோ
ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே மெய் துதிக்கிறோம், இயேசுவே மெய் துதிக்கிறோம், பிதாவே மெய் துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். துரோகிகள் தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள், பிடிக்கப்படுவார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 21வது அதிகாரம் 24வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தராகிய ஆண்டவர் தாமே என்ன சொல்லுகிறார்? உன் துரோகங்கள் வெளியாகிறதுனாலும் உன் செய்கைகளில் எல்லாம் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்கள். நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே. ஆகையால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். துரோகங்கள், பாவங்கள் மறைமுகமாக யாருக்கும் தெரியவில்லை 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 என்று சடிதியாக தன்மேலும் அடுத்தவர்கள் மேலும் அதை நிறைவேற்றிக் கொள்ள செய்து கொள்ள இவர்களை அறியாமலே அது வெளியாகி விடுகிறது. மற்றவர்களும் மத்தியிலே வெளியாகி விடுகிறது. மற்றவர்களுக்கு அது தெரிந்து விடுகிறது. அப்படி வெளியாக தெரிந்துவிட திடீரென்று கைப்பிடியாக பிடிக்கப்படுகிறார்கள். கைப்பிடியாக பிடிக்கப்பட கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது? பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. பாவம் செய்து ஆகாத கிரியைகளை செய்ய, மறைமுகமாக நடப்பிக்க கைப்பிடியாக திடீரென்று பிடிக்கப்பட பயங்கரமான இகழ்ச்சிக்குள் ஆகிறார்கள், வெட்கத்துக்குள் ஆகிறார்கள், லெச்சைக்குள் ஆகிறார்கள். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பெற்றோர்களும் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொள்கிறார்கள். பிள்ளைகளுக்கும் துஷ்டத்தனமாக நடக்க ஆலோசனை கொடுக்க அந்த பிள்ளையினுடைய இஷ்டத்தின்படி வாழ விட்டு கொடுக்கிறார்கள். பிள்ளைகளுடைய இஷ்டத்தின்படி வாழ விட்டு கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்திலே அவர்கள் தங்கள் இந்த மந்தையை ஒரு கட்டுப்பாடு இன்றி வெளியே விடும் பொழுது அந்த மந்தைக்குள்ளே காணப்படுகிற ஆடானாலும் சரி மாடானாலும் சரி அது நிஷ்டத்தின்படி ஒவ்வொன்றை செய்து கொள்கிறது. அது மட்டுமல்ல, திடீரென்று ஆடு காணாமற் போகிறது, மாடு காணாமற் போகிறது. காணாமற் போனதற்கு பிற்பாடுதான்
ஆடு காணாமற் போய்விட்டதே, மாடு காணாமற் போய்விட்டதே என்று அங்கலாய்ப்பார்கள். இத்தனாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன், லட்சம் கொடுத்து வாங்கினேன், காணாமற் போய்விட்டதே அங்கலாய்ப்பார்கள். ஏன் அது காணாமற் போனது? கட்டுப்பாடு இல்லாமல் காணாமற் போனது. அதை மேய்க்க வேண்டிய விதத்திலே மேய்த்து தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே அதை வைத்திருந்தால் அது அவர்களுக்குரியதாக அவரிடத்திலே அது காணப்பட்டிருக்கும். கட்டுப்பாடு இல்லை. மிருகத்தினுடைய இஷ்டத்திற்கு, ஆட்டினுடைய இஷ்டத்திற்கு, மாட்டினுடைய இஷ்டத்திற்கு விட்டார்கள், காணாமற் போகிறது. இதே நிலைமைதான் என்று வாலிப பிள்ளைகளுடைய நிலைமை காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளுடைய இஷ்டத்திற்கு விட்டு விடுகிறார்கள் தாய்மார்கள், தகப்பன்மார்கள். பிள்ளை என்ன பண்ணுகிறது, என்ன செய்கிறது, என்ன நடப்பிக்கிறது எதுவுமே கண்டுகொள்கிறதில்லை. அப்படி கண்டுகொள்ளாமல் இருக்க இதனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக போக போக இவர்களால் பிற்பாடு கட்டுப்படுத்த முடியாது. பிள்ளைகளுடைய இஷ்டத்திற்கு அது போகிறது, இவர்களால் அது விட்டுவிடப்படுகிறது. பலவிதமான பாவ ஜீவியத்திலே குதித்து விளையாடுகிறது, பாவ இன்பத்திலே குதித்து விளையாடுகிறது, ஆடம்பர வாழ்க்கையிலே குதித்து விளையாடுகிறது, பாவ இச்சையிலே குதித்து விளையாடுகிறது. தீவினை செய்கிறதோ மூடனுக்கு விளையாட்டு. பாவம் செய்கிறதோ, அக்கிரமம் செய்கிறதோ, தீமை செய்கிறதோ, தீவினை செய்கிறதோ மூடனுக்கு விளையாட்டு. நினைத்துக் கொள்ளலாம் வாலிபர்கள் மற்ற யாரானாலும் சரி, பெரிய படித்தங்களை படித்திருக்க நான் ஞானி என்று, நான் அறிவாளி என்று, நான் புத்திசாலி என்று கிடையவே கிடையாது. யார் பாவ ஜீவியத்திற்குட்படுகிறார்களோ அவர்கள் மூடர்கள். எவ்வளவு அறிவாளிகள் என்று சொல்லிக் கொண்டாலும் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. மூடர்கள், அறிவற்றவர்கள், புத்தியற்றவர்கள். இப்படி இருக்க பாவத்திலே விளையாட்டு. எப்படி விளையாட்டு? குதித்து விளையாட்டு. சந்தோஷம் கொண்டாடி, இன்பம் கொண்டாடி, குதித்து விளையாட்டு, குடித்து மறித்து, லாட்ஜிலும் தோட்டத்திலும் வீட்டிலும் ஊரிலும் தாங்கள் விரும்புகிற இடங்களில் எல்லாம் குதித்து விளையாட்டு. மாம்ச இச்சையிலே குதித்து விளையாட்டு. அடுத்த மாம்சத்தை இச்சித்து விரும்பி தகாததை அடுத்த மாம்சத்திலே நடப்பித்து குதித்து விளையாட்டு. திடீரென்று பிடிக்கப்படுகிறார்கள். திடீரென்று பிடிக்கப்பட பயங்கரமான லட்சைக்குள்ளாகிறார்கள், பயங்கரமான இகழ்ச்சிக்குள்ளாகிறார்கள், பயங்கரமான வெட்கத்திற்குள்ளாகிறார்கள். ஒரு குடும்பத்திலே தாயானாலும் சரி, தகப்பனானாலும் சரி, பிள்ளையானாலும் சரி, தன்னுடைய அடாத பாவ ஜீவியத்தில் ஈடுபட, அதில் பிடிபட, அது இகழ்ச்சிக்குரிய நிலைமை. தாய் செய்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நிகழ்ச்சியே. தகப்பன் செய்ய அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நிகழ்ச்சி. பிள்ளை செய்ய அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நிகழ்ச்சி. சொல்வார்கள், அண்ணா போகிறான், அந்த காரியம் செய்த அந்த பிள்ளையுடைய தகப்பன் அண்ணா போகிறான், இந்த காரியம் செய்த அந்த பிள்ளையினுடைய தாய் அண்ணா போகிறாள்
இப்படி பலவிதமாக தாயும் தகப்பனையும் குறித்து சொல்லிக் கொள்வார்கள். இப்படி லட்சைக்குள்ளாக, வெட்கத்திற்குள்ளாக, இகழ்ச்சிக்குள்ளாக என்ன சொல்லிக் கொள்கிறார்கள் இந்த காலத்திலே? யாருக்கு நடக்காததான் எனக்கு நடந்து. யாருக்கு நடக்காததுதான் எனக்கு புருஷனுக்கு நடந்து. யாருக்கு நடக்காததுதான் என்னுடைய மனைவிக்கு நடந்து. யாருக்கு நடக்காததான் என்னுடைய பிள்ளைக்கு நடந்து. யாரும் செய்யாததுதான் என்னுடைய பிள்ளை செய்து. யாரும் செய்யாததான் என்னுடைய புருஷன் செய்தார். யாரும் செய்யாததான் என்னுடைய மனைவி செய்தாள். தன்னை தேற்றிக் கொள்கிறார்கள். இப்படி தேற்றி தேற்றி என்ன இந்த பாவ ஜீவியத்தில் தொடர்கிறார்கள். தன்னுடைய பாவத்தில் நீடிக்கிறார்கள். பாவி தன் பாவத்திலே தீவினையிலே நீடித்து வாழ்கிறான், நீடிக்கிறான். நீடித்துக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இப்படியே நீடிக்க 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 நினைத்துக் கொள்கிறார்கள், என்னதான் செய்து, என்னதான் வந்தது, எல்லாம் போய்விட்ட, ஒன்றுமில்லை, இதில் எல்லாம் ஒன்றுமில்லை. நாட்டில் இதெல்லாம் ரொம்ப பெருகிவிட்டது, இதில் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்படியே நினைத்து நினைத்து அந்த பாவ வாழ்க்கை தொடருகிறது. நான் ஒன்று இருக்கிறதே, அதை குறித்து சொல்ல போனால் அது மிகவும் 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 பாவத்தையே நடப்பிக்கிறது. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். பாவம் செய்ய திறக்கிறார்கள். தன்னுடைய வாயால் நாவை பாவம் செய்ய திறக்க பல அடாத காரியங்களை பேச 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 தனக்கு விருப்பமான இடங்களிலே பதித்து வைத்துக் கொள்கிறார்கள். மனம் போல பேசி 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 தனக்கு தோன்றின அடாத காரியங்களை எல்லாம் பேசி பேசி தனக்கு விருப்பப்பட்ட இடங்களில் எல்லாம் பதித்து வைத்துக் கொள்கிறார்கள். தான் செய்கிறது என்ன, தான் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தாராளமாக தாராளமாக யார் கேட்கிறது? இதை பற்றி யார் கேட்கிறது? விருப்பம் போல பேசி 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 பதித்து வைத்துக் கொள்கிறார்கள். இனி என்ன? நடித்து பலவிதமாக தன்னுடைய சரீரத்தை மாற்றி மாற்றி வைத்து அதை போட்டோ எடுக்க அதையும் பதித்து வைத்துக் கொள்கிறார்கள். தானடி தானும் கட்டு அடுத்தவர்களும் கட்டு போகிறார்கள். நினைக்கிறார்கள் இதில் எல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாம் செய்ததோடு முடிந்து விட்டது, எல்லாம் செய்ததோடு முடிந்து விட்டது, இதில் எல்லாம் ஒன்றுமில்லை. கர்த்தரை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்திலே, உன்னை ஒவ்வொரு மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கிரமத்தின் கரைகள், நீ என்னென்ன பாவம் செய்கிறியோ, என்னென்ன பதித்து வைத்திருக்கிறையோ, எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. எல்லாம் அப்படி போய்விட்டது என்று நினைக்க வேண்டாம்.
தான் பேச, தான் நடிக்க, தான் ஆடம்பரமாக ஒவ்வொரு காரியங்களை செய்ய, அதை பதித்து வைத்திருக்க, தன்னுடைய ஞாபகத்திற்கு அது இருக்கு 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 என்று நினைத்துக் கொள்ளுவார்கள். அங்கதான் பதிந்திருக்கிறது. எனக்கு விருப்பப்பட்ட இடங்களில் எல்லாம் நான் பதித்து வைத்திருக்கிறேன், அங்கதான் பதிந்திருக்கிறது என்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். அதுதான் மூடர்கள், அறிவற்றவர்கள், புத்தியற்றவர்கள். இன்று அதிகமாக பதித்து வைக்கப்பட்டிருக்கும் இடம் எங்கே? நெட். கையிலே ஹார்ட் டிஸ்க், கையிலே பென் டிரைவர், கையிலே மெமரி கார்டு, கையிலே செல், இப்படி பலவற்றிலே பதித்து வைக்க, அதில்தான் பதிந்திருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். தான் நினைக்கிறது மிகவும் 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 பொய்யானது. கிடையவே கிடையாது. முக்கியமாக ஒவ்வொருடைய இருதய பலகையிலும் பதிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவளுடைய இருதய பலகைகளில் பதிந்திருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நெட்டில தான் பதிந்திருக்கிற நினைக்கிறீர்களோ? ஹார்ட் டிஸ்கில தான் பதிந்திருக்கிறது நினைக்கிறீர்களோ? பென் டிரைவில் தான் பதிந்திருக்கிறது நினைக்கிறீர்களோ? மெமரி கார்டெல்லாம் பதிந்திருக்கிறது நினைக்கிறீர்களோ? செல்லில் தான் பதிந்திருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ? தன்னுடைய இருதய பலகையிலே பதிந்திருக்கிறது. யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்கள் இருதய பலகைகளில் பதிந்திருக்கிறது. ஆடம்பரமாக நடித்து, ஆபாசமாக நடித்து, பொல்லாதவைகளை பேசி அங்கெங்கேயா பதித்திருக்கிறவர்களே, தன்னுடைய இருதய பலகையிலே தான் செய்த பாவம் பதிந்திருக்கிறது என்று யாருமே மறக்க வேண்டாம். இதை உணர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும். என்னெல்லாம் நான் வாயிலே வந்த போல் பேசுகிறார்கள், விருப்பம் போல் நடிக்கிறார்கள், விருப்பம் போல் ஆடம்பரம், அலங்காரம், ஆடல் பாடல், துரோகிகளே, கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் துரோகிகளே என்று சொல்லுகிறது. துரோகிகளே, அக்கிரமக்காரர்களே, பாவிகளே, துன்மார்க்களே, துஷ்டர்களே, உங்கள் பாவம் உங்களுடைய இருதய பலகையிலே எழுதப்பட்டு பதிந்திருக்கிறது. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி இருக்க இந்த இருதயம் மொத்தம் தீமையினாலே நிறைந்திருக்கிறது. மனுபுத்திரருடைய இருதயம் தீமையினால் நிறைந்திருந்து என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இருதயம் முழுதும் தீமை, பாவம், அக்கிரமம், அநியாயம், துரோகம், துஷ்டத்தனம். அப்படி இருதய
முழுதும் காணப்பட எலும்பிற்குள்ளும் இந்த பாவம் உட்புகிறது. அவனுடைய எலும்புகள் வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து எலும்பு புகுந்து செல்கிறது. எலும்புக்குள்ளேயும் பாவம், அது நிறைந்து எலும்பிற்கு மேலேயும் பாவம். அவர்களுடைய அக்கிரமம் அவர்கள் எலும்புகளின் மேல் இருக்கிறது என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவருடைய அக்கிரமம், அவருடைய பாவம் எலும்புகளின் மேல் இருக்கிறது. அப்படி இருக்க துன்மார்க்கனை அவருடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறினால் கட்டப்படுவான். நீதிமொழிகள் புத்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறினால் கட்டப்படுவான். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுவான். அக்கிரம பாவம் இவருடைய சரீரத்தை மொத்தமாக பிடித்துக் கொள்ளும். இந்த பாவம் அக்கிரமம் என்கிறது இவளை மொத்தமாக பிடித்துக் கொள்ள இந்த பாவம் இவர்களை கட்டும், இவர்களை இருக்கும். இவர்களுக்கு தெரியாது, நேற்று நடந்தது போலதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த நாளும் இப்படிதான், இவ்வளவு காலம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்க என்ன ஒன்றுமில்லை. எல்லாம் லகுவாக தான் இருக்கிறது. கையசைக்க லகு, காலசைக்க லகு, காதுல கேட்க லகு, கண்களால் பார்க்க எல்லாம் லகுவாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாவம் இவர்களை கட்டி இறுக்கி வைத்திருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் ஆதாரம். துன்மார்க்கனை அவன் அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுவான். அந்த பாவ கயிறு இவர்களை காட்டி இறுக்கி வைத்துக் கொள்ளும். அடுத்து என்ன? பாவம் இவர்கள் செய்ய செய்ய சிரசின் மேல் ஏறும். அவன் தீவினை சிரசின் மேல் திரும்பும். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பாவம் சிரசின் மேல் திரும்ப அங்கே அடுக்கடுக்காக அது பெருகிக் கொண்டிருக்கிறது. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, ஓ மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இதோ தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இதோ பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. உன் பாவம் மற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் மற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற நான் மறித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற நான் மறித்தேனே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்று தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்று தேடாயோ.
மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ உலக வாழ்வினை விட்டார்கள் வாயோ உலக வாழ்வினை விட்டார்கள் வாயோ மகாவுவ பவனி மகிழ்வாயே மகாவுவ பகதி மகிழ்வாயே மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே உந்தன் ஆத்துமத்தை படைப்பாயே அதில் உன்னதர் வசிக்க இடம் கொடுப்பாயே அதில் உன்னதர் வசிக்க இடம் கொடுப்பாயே மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும். சிரசின் மேல் பாவம் அக்கிரமம் திரும்ப அது மேலோட்டு பெறுகிறது. இவர்கள் பாவம் செய்ய சரீரம் முழுதும் பாவமாக அதனால் கட்டப்பட அதனால் இருக்கப்பட தலைக்கு மேலாகிறது. அங்கே அது பெறுகிறது. அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவரவர் சுமக்க வேண்டியதுதான். போய்விட்டு என்று யாரும் நினைக்க வேண்டாம். பாவம் செய்துவிட்டு அது எல்லாம் போய்விட்டது நினைக்க வேண்டாம். சிரசின் மேல் ஏறுகிறது. அது பெருக அது வளருகிறது. தகப்பன் பிள்ளையினுடைய அக்கிரமத்தையும் சுமக்க முடியாது. பிள்ளை தகப்பனுடைய அக்கிரமத்தையும் சுமக்க முடியாது. யாரும் யாருடைய அக்கிரமத்தையும் சுமக்க முடியாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் மகனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. போதும். யாருடைய அக்கிரமத்தையும் யாரும் சுமக்க முடியாது. தான் செய்கிற தன்னுடைய அக்கிரமத்தையே தன்னால் சுமக்க முடியாது. தான் செய்கிற பாவத்தையே தன்னால் தன்னுடைய தலையின் மேல் சுமக்க முடியாது. பின்னையோ பிள்ளையினுடைய பாவத்தை தன்னுடைய தலையிலே சுமக்கிறதா, அல்ல தனக்கு விருப்பப்பட்டவருடைய பாவத்தை தன்னுடைய தலையிலே சுமக்கிறதா? கூடாத காரியம். அது முடியாத காரியம். அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமக்க அது பெருக வளர 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 அது வானத்தை தொடுகிறது. அதுவுமில்லை, தேவ சமூகத்திலும் போய் அது எட்டுகிறது. தேவனுடைய சமூகத்திலும் இவர்கள் செய்கிற இந்த பாவம் பெரிய பெரியவர்கள் மத்தியிலே பெரிய தலையின் மேலே பெரிய பெரிய வளர்ந்து 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 வான பரியந்தம் வளர்ந்து அவருடைய சமூகத்திலும் போய் எட்டுகிறது. கர்த்தரோ பாவத்தை வெறுக்கிறவர். நீர் அக்கிரமத்தை வெறுக்கிறீர் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது.
வெறுக்க, இவை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிற அவருக்கு மனுஷ ஜாதிகளை பார்க்க மனஸ்தாபம், வேதனை, துக்கம். உன் அக்கிரமத்தினால் என்னை சங்கடப்படுத்தி, உன் பாவங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு என்ன சொல்லுகிறார்? மனுஷனுடைய நிலைமைகளை பார்க்க, மனஸ்தாபப்பட, துக்கப்பட, நீ உன் அக்கிரமத்தினால் என்னை சங்கடப்படுத்தி, உன் பாவங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். மிகுந்த வருத்தம். இனி மறுபக்கம் என்ன? அவர் பாவிகளின் மேல் நாள்தோறும் சினம் கொள்ளுகிறவர் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்ல, சினம், கோபம். இப்படி இருக்க இந்த ஜனங்கள் தான் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்களே. இந்த ஜனத்திற்கு இவர்கள் செய்கிற பாவம் தெரிவிக்கப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும். யார் மூலம்? தம்முடைய ஊழியக்காரன். இவர்கள் செய்கிற பாவம் அறிவிக்கப்பட வேண்டும், தெரிவிக்கப்பட வேண்டும். தான் செய்கிறது பாவம் என்று தெரியாதிருக்கிறார்கள், அறியாதிருக்கிறார்கள். அறியணும். அதற்காக தம்முடைய ஊழியக்காரர்களை கட்டளை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களை தெரிவி. ஊழியக்காரர்கள் கட்டளை கொடுக்கிறார். அக்காலம் தொடங்கி இக்காலம் வரைக்கும் மனுஷ ஜாதிகள் பாவம் செய்ய, பாவம் செய்ய, பாவம் செய்ய, இது பாவம், 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 பாவம் என்று ஊழியக்காரர்கள் மூலம் சுவிசேஷத்தினால் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தெரிவிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. உங்கள் பாவத்தினாலே தேவன் வருத்தப்படுகிறார், துக்கப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார், சங்கடப்படுகிறார். பாவத்தை அவர் வெறுக்கிறார். பாவம் என்கிறது நீங்கள் செய்ய அது உங்களை விட்டு அகலாது என்று பல காரியங்களை குறித்து ஊழியக்காரர்களை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கிறார். இதே ஆதிபந்தேவ சத்திய சபையிலும் தன்னுடைய பாவம் சுவிசேஷத்தினால் தெரியப்படுத்தப்படுகிறது. பாவத்தை குறித்து பேசப்படுகிறது. தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமையை உங்கள் நடுவில் இருந்து விலக்க கடவாய். தீமையை விட்டு விலகு, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமையை உங்கள் நடுவில் இருந்து விலக்க கடவாய். தீமை செய்தலை விட்டு விடு, கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. சுவிசேஷத்தின் மூலம் அறிவிக்கப்படுகிறது.
இப்படி கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளவைகள் சுவிசேஷத்தின் மூலம் அறிவிக்கப்பட பாவம் என்கிறது உன்னை விட்டு அகலாது. நீ செய்து கொண்டிருக்கிறாய், அதை சர்வசாதாரணமா நினைக்கிறாய், உன்னை விட்டு அகலாது. சுவிசேஷம் அறிவுரை கூறுகிறது. அதுவும் இல்லை, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். வாசற்படியில படுத்திருக்கும் சுவிசேஷம். இதுவும் இல்லை, தீவினை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. சுவிசேஷம். பாவம் செய்கிறீர்களா? அது நிசாரமாக இருக்கிறது இல்லையா? தன்னை விட்டு அகலாது, தன்னுடைய வாசற்படியை விட்டு அகலாது, தங்களுடைய வீட்டை விட்டு அகலாது. அப்படி இருக்க வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளை சந்திக்கிறார்கள். சமாதானம் இல்லை, செஞ்சலம், வருத்தம், நோய், துக்கம், பாரம், கிளேசம். வீட்டிலே படுக்க முடியவில்லை, கோடி ரூபாய் செலவு பண்ணி வீட்டை வைக்கிறார்கள், வீட்டிலே படுக்க முடியவில்லை. வீட்டிலே கதவுடி, வீட்டிலே கட்டை சொப்பனம், வீட்டிலே ஆட்கள் நடமாடுகிறது, தூக்கமே வரவில்லை. வீட்டிலே சமாதானம் இல்லை. என்றைக்கு வீட்டிலே குழப்பம், அடியும் இடியும் வெட்டும் குத்தம், பல குழப்பம், சமாதானமே இல்லை வாழ்க்கை. சுவிசேஷத்தின் மூலம் அறிவுரை கூறப்படுகிறது. எவ்வளவோ வசதிகள் இருந்தோம், எவ்வளவோ சம்பாத்தியங்கள் இருந்தோம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. காரணம், பாவம் தனக்குள்ளே இருக்க, தன்னை கட்டி வைத்திருக்க, தன்னுடைய சிரசின் மேல் இருக்க, அது தேவ சமூகத்தில் எட்ட, தன்னுடைய வீட்டின் வாசற்படியிலே படுத்திருக்க, தன்னுடைய வீட்டிற்குள்ள அது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிலரோ எப்படியா என் நிலைமை இருக்கிறது, என்னுடைய வீட்டின் நிலைமை இப்படியா இருக்கிறது, என்னுடைய வாசற்படியின் நிலைமை இப்படியா இருந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறார்கள், விசாரப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள், மனஸ்தாபப்படுகிறார்கள், ஆண்டவரே என்று விழிக்கிறார்கள், ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள், ஆண்டவரே என்று கதறுகிறார்கள், ஆண்டவரே என்று புலம்புகிறார்கள், ஆண்டவரே என்று ஓலமிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை இரக்கமாக நோக்கி பார்க்கிறார். இவர்களை கட்டி வைத்திருக்கிற பாவ கட்டை அவிழ்க்கிறார். பாவ கட்டுகளை அவிழ்க்க பாவத்தை இவர்களை விட்டு அகற்றுகிறார். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் அக்கிரமத்தை கார்மேகத்தை போலும் அகற்றிவிட்டேன் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் அக்கிரமத்தை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். சரீரத்தில் மொத்தமாக இந்த பாவத்தை அகற்றி விடுகிறார். சரீரத்தில் எந்த பாகத்திலும் பாவம் இல்லாதபடி அவைகளை மொத்தமாக அகற்றுகிறார்.
உலகத்தின் பாவ அசுத்தங்களுக்கு தப்புவிக்கப்பட்ட ஒரு மகிமையான அனுபவத்தை கொடுக்கிறார். பாவம் இல்லாத ஒரு மகிமையான அனுபவத்தை கொடுக்கிறார். அப்படி இருக்க இவர்களுக்கும் கட்டளை கொடுக்கிறார். இவர்களுக்கும் கட்டளை கொடுக்கிறார். உங்கள் சரீரத்தில் சாவுக்குரியதான உங்கள் சரீரத்தில் பாவமாளாதிருப்பதாக. உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாதிருப்பாயாக. பாவத்தை அகற்றினார், நீக்கினார், பாவக்கட்டுகளை அவிழ்த்தார். உலகத்தின் அசுத்தங்களுக்கு பாவங்களுக்கு தப்புவிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்தார். பாவம் இல்லாத அனுபவத்தை கொடுக்கிறார். அடுத்து என்ன கட்டளை கொடுக்கிறார்? பாவம் செய்ய அடுத்து உன் சரீரத்தை அதற்கு ஒப்பு கொடுக்காதே. பாவம் உன் சரீரத்தில் ஆளாதிருப்பதாக. ஆளக்கூடாது. பாவம் விலக்கப்பட, அகற்றப்பட, நீக்கப்பட, புறம்பாக்கப்பட அடுத்தபடி பாவம் உங்கள் சரீரத்திலே இவ்விதமான அனுபவத்தை அடைந்த ஜனங்களுக்குள்ளே வரக்கூடாது, ஆளக்கூடாது. சரீரத்தை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது. இப்படி கற்பனைகள் இருக்க அநேக இடத்துல பாவம் அகற்றப்பட, நீக்கப்பட, பாவ கட்டு அவிழ்க்கப்பட கற்பனை இப்படி இருக்க தான் விட்டதை மறுபடியும் எடுத்துக் கொள்கிறார்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களை தப்பினவர்கள் மறுபடியும் அதிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவளுடைய பின்னிலைமை முன்னிலைமை விட அதிக கேடுள்ளதாயிருக்கும். ஏற்கனவே ஆரம்பத்திலே கவனித்தோம், பலவித பாவங்களிலே சிக்கிக் கொள்கிறார்கள் என்று. இந்த சிக்கிக்கொண்ட நிலைமையிலிருந்து ஆண்டவரால் விடுவிக்கப்பட மறுபடியும் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். மறுபடியும் தான் விட்ட பாவ ஜீவியத்திலே சிக்கிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது? இவைகள் எல்லாம் நடந்திருந்தோ பின்னும் பாவம் செய்தார்கள். பாவம் அகற்றப்பட, நீக்கப்பட, பாவக்கட்டு அவிழ்க்கப்பட விசேஷமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை இவர்களுக்கு கொடுக்க, அவைகளை அனுபவிக்க பின்னும் பாவம் செய்தார்கள். பாவம் செய்கிறார்கள், மனப்பூர்வமாக பாவம் செய்கிறார்கள். தெரியும் இது பாவம், நான் செய்யக்கூடாதது, இது நான் செய்யத்தகாதது. என்னுடைய பிள்ளை இது செய்யத்தகாதது. என்னுடைய பிள்ளை உடுக்கக்கூடாத துணி, என்னுடைய பிள்ளை அணியக்கூடாத அணிகலன், என்னுடைய பிள்ளையை மனம் போலே நான் வளர்க்க கூடாது, என்னுடைய பிள்ளையை அதன் இஷ்டப்படியே விடக்கூடாது. எல்லாம் தெரியும். சுவிசேஷத்தின் மூலம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அறிவிக்கப்பட தாராளமாக தெரியும். ஆனால் எல்லாம் மறந்து மனப்பூர்வம் தான் விட்ட பாவத்திலே மறுபடியும் சிக்கிக் கொள்ளுகிறார்கள், பாவம் செய்கிறார்கள். நீ உன் அக்கிரமத்திலே விழுந்தாய். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நீ உன் அக்கிரமத்திலே விழுந்தாய். விழுந்து போக ஆவிக்குரிய ஜீவியமே தொலைய இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தொலைந்து போகிறது. ஆடம்பரம், சிற்றின்பம்,
அலங்காரம். அலங்காரமா விசுவாசியோட பிள்ளைகளுடைய அலங்காரம். மற்ற பாவிகளைப் போல இவர்களும் மாறிவிடுகிறார்கள். மற்ற பாவிகளுடைய நிலைமை இவர்களுக்கும் சம்பவிக்கிறது. சரியான பாவம், சரீரம் முழுதும் பாவம், பாவத்தினாலே கட்டப்படுகிறார்கள். சிரசின் மேலே பாவம் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. வீட்டு வாசற்படியிலே பாவம், வீட்டுக்குள்ளும் பாவம். பழைய நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள். எப்ராயிம் அக்கிரமம் கட்டி வைக்கப்பட்டு அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ராயிம் அக்கிரமம் கட்டி வைக்கப்பட்டு அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பத்திரமாக இருக்கும். பாவம் செய்ய எல்லாம் கட்டி வைக்கப்பட்டு பத்திரமாக இருக்கும். அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று. பாதுகாப்பாக இருக்கிறது. யாரும் நினைக்க வேண்டாம் பாவம் எல்லாம் தான் செய்த பாவம் எல்லாம் போய்விட்டது 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 என்று நினைக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் செய்த அக்கிரமம் பாவம் கட்டி வைக்கப்பட அவைகள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில நினைத்துக் கொள்ளலாம், கோடான ஓடி ஜனங்கள் இருக்கிறார்கள், இவருடைய பாவம் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க, என்ன எங்க இடம் இருக்குன்னு. மனுஷன் கண்டுபிடித்திருக்கிற ஒரு சிறிய மெமரி கார்டிலே எவ்வளவு காரியங்களை வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி இருக்க சர்வலோகத்தை படைத்த தேவனுக்கு மனுஷ ஜாதிகளுடைய அக்கிரம பாவம் கட்டி வைக்கப்பட்டு அவைகள் பத்திரப்படுத்தி வைக்கப்பட அது சர்வசாதாரண காரியம். அது ஒன்றுமே இல்லை அவருக்கு. அது ஒரு சர்வசாதாரண காரியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய தான் செய்கிற பாவம் கட்டி வைக்கப்பட பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மறக்க வேண்டாம். அதுவும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது? இப்படியே இருக்க, இப்படியே உங்களை பாவ வாழ்க்கை தொடர, மெய்யாகவே நீங்கள் சாகும் வரை உங்கள் பாவம் நிவர்த்தியாவதில்லை. நீங்கள் சாகும் வரை மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் சாகும் வரை உங்கள் பாவம் நிவர்த்தியாவதில்லை. உங்களை விட்டு அகலாது நீங்காது உங்களோடே இருக்கும். இப்படி இருக்க இன்னும் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது? துன்மார்க்கனுக்கு ஐயோ, துன்மார்க்கனுக்கு ஐயோ. பாவம் செய்கிறியா, அக்கிரமம் செய்கிறியா, பாவ வாழ்க்கையில் ஈடுபடுகிறையா, ஐயோ. உலக வாழ்க்கையில் தெரியாது. ஐயோ, துன்மார்க்கனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. என்ன என்னுடைய வாழ்க்கை ஐயோவா? எப்படி இருக்கிறது இன்பம், எப்படி இருக்கிறது சந்தோஷம், எப்படி இருக்கிறது களிகூறுதல். ஐயோவா, ஐயோ. பைபிளா, சுவிசேஷமா, போதகமா, ஐயோவா. எனக்கு வாழ்க்கை சிறு வயதிலிருந்து நான் இன்னென்ன செய்து கொண்டு வர
என்னுடைய வயது இன்று இத்தனை, பல வயது 100 என்ன ஒண்ணு இல்லை. சந்தோஷ வாழ்க்கை, இன்ப வாழ்க்கை, கழிகூறுதலான வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமே சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை. பாவம் செய்கிறியா? அக்கிரம வாழ்க்கை வாழ்கிறையா? வாழ்க்கையின் முடிவு நன்றாயிருக்காது. சிலர் சொல்லுவார்கள் நல்ல மரணம் என்று. அவர் செயரிலே இருந்து பேசிக்கொண்டே இருந்தார், அப்படியே இருந்து மரித்தார். அவருக்கு நல்ல மரணம். வாழ்க்கையோ பா வாழ்க்கை. நன்றாய் சாப்பிட்டு நன்றாய் பேசிக்கொண்டு தூங்கினார். காலையிலே பார்க்கும் பொழுது மரித்திருந்தார். எந்த கஷ்டமும் இல்லாமல் மரித்தார். அவருடைய மரணம் நல்ல மரணம். சாப்பிட்டு கொண்டே இருந்தார். பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு சிரித்து பேசி சாப்பிட்டு கொண்டே இருந்தார். மரித்தார். நல்ல மரணம். இப்படி ஒவ்வொரு காரியங்களை சொல்லி தேற்றி நல்ல மரணம் என்று சொல்லுவார்கள். நிலைமையோ பாவ ஜீவியத்தோடு கூடியதான வாழ்க்கை. நல் மரணம் யாருக்கு? பாவம் அகற்றப்பட்டு இந்த உலகத்திலே நல் ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களுக்கு. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. மரணம் சம்பவிக்கிறது. மனுஷர் ஒவ்வொருவரும் 2 ஆழத்தத்துவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று புறம்பான மனுஷன், இனி ஒன்று உள்ளான மனுஷன், அதுவே ஆத்மீக மனுஷன். மரணம் சம்பவிக்க உள்ளான மனுஷன் ஆத்மீக மனுஷன் வெளியேறுகிறது. சரீரத்திலே முழுதும் காணப்படுகிறது பாவம். மரிக்க கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவன் கல்லறைக்கு கொண்டு போகப்படுகிறான். அவன் கல்லறைக்கு கொண்டு போகப்படுகிறான், கொண்டு வரப்படுகிறான். கல்லறைக்கு கொண்டு போகிறார்கள். கல்லறைக்கு கொண்டு போக இந்த பாவம் இவர்களோட போகிறது. இந்த பாவம் இவர்களோட போய்கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு தெரியாது. இவர்கள் பெட்டியிலே வைத்தோ பல இதிலே வைத்து சுமந்து கொண்டு போவார்கள், கல்லறை கொண்டு போவார்கள். ஆனால் இந்த பெட்டியோடு கூட இவர்களோடு கூட இந்த பாவம் போய்கொண்டேதான் இருக்கிறது. அவன் எலும்புகள் வால வயதின் பாவங்களால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். அவன் எலும்புகள் வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். உணர்கிறீர்களா? சிந்திக்கிறீர்கள்? மண்ணிலே படுத்துக் கொள்ளும். யோபின் சரித்திரம் 20வது அதிகாரம் 11வது வசனம். அவனுடைய எலும்புகள் அவனுடைய வாலவேதன் பாவங்கள் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்து அங்க இருக்கும். இவருடைய சரீரம் மண்ணுக்குள்ளே அவளோட இது அங்கு காணப்படும், அங்க படுத்து இருக்கும். சரீரம் உருவழிகிறது, மாம்சம் உருவழிகிறது. நான் சொன்னேன், மரிக்கும் பொழுது இவளிடத்திலிருந்து உள்ளான ஆத்மீய மனுஷன் வெளியேறுகிறது என்று. ஆத்மீய மனுஷன், அந்த ஆத்மீய மனுஷன், அது அந்த உள்ளான மனுஷன் ஒருபோதுமே அழியாதது. அதுக்கு அழிவில்லை. இந்த சரீரம் மண்டிலே வைக்கப்பட
இது அழிந்து போகிறது. ஆனால் இவரிடத்திலிருந்து வெளியான இந்த உள்ளான மனுஷனோ ஐயோ என்று கதறுகிறது. வாழ்க்கையிலே என்ன சந்தோஷம்! பிரசங்கம், சுவிசேஷம், பைபிள், ஐயோ என்று கதறுகிறார்கள். முடிவிலே உன் மாம்சமும் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவார். எல்லா தீமைக்கும் உள்ளானேன். அப்பதான் தெரியும். மண்ணுக்குள் ஆகி சரீரமெல்லாம் அழிந்து போனதற்கு பிற்பாடுதான் தெரியும் இந்த உள்ளான ஆத்மீய மனுஷன். அப்போதான் தெரியும். அப்பொழுதுதான் தெரியும், ஐயோ துன்மார்க்கனுக்கு ஐயோ, சுவிசேஷம் கேட்டோமே, என்னுடைய வாழ்க்கை நன்றாதானே இருந்தே, ஐயோ அந்த வார்த்தை நிறைவேறுது. சுவிசேஷம் ஒருபோதுமே பொய்யாகாது. அன்னைக்கு சுவிசேஷம் கேட்க என்ன சுவிசேஷம்! உலகத்திலே எல்லாரும் எப்படி எல்லாம் கிடக்கிறோம், வாழ்கிறோம், ஜீவிக்கிறோம். சுவிசேஷம் பாவம் கட்டப்பட்டதா, பாவம் கட்டி வைத்திருக்கிறதா, இருதயத்தில் பதிந்திருக்கிறதா, எலும்புக்குள்ள பாவமா, தலைக்கு மேலே பாவமா, அங்கே தேவ சமூகத்தில் போய் எட்டினதா, வாசற்படியிலே பாவம் படுத்திருக்கா, வீட்டுக்குள்ளே பாவம் இருக்கா? நிசாரம், நிர்விசாரம். உலக வாழ்க்கை முடிக்க, சரீரம் அழிந்து போக, தான் கேட்ட சுவிசேஷம் ஐயோ என்கிற அந்த வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. ஐயோ என்று விழிக்கிறார்கள், ஓலமிடுகிறார்கள். எல்லா தீமைக்கும் உள்ளானேனே, கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே, எல்லா பாவத்திற்கும் உள்ளானேனே, எல்லா அக்கிரமத்திற்கும் உள்ளானேனே. முறையிடு. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இந்த முறையீடு என்கிறது சொற்ப காலமா, கொஞ்சம் காலமா? சதாகாலம், 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 கோடா 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 கோடான வருஷம். தாங்க முடியுமா? தாங்க முடியுமா? சகிக்க முடியுமா? சிந்தித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷனில் பங்கு பெற்றிருக்கின்றவர்களே, இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷனில் சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, சகிப்பீர்களா? உங்களால் தாங்க முடியுமா? உங்களால் சகிக்க முடியுமா? சமயம் போய்விட்டது. இந்த உலகத்திலே வாழும் பொழுது தன்னால் தாங்க முடியாத ஒரு வேதனை தன் சரீரத்திலே தாக்க ஐயோ என்று முறையிடுகிறீர்கள். இதைவிட பயங்கரம்
உலக வாழ்க்கை முடிக்க, சரீரம் அழிந்து போக, தன்னிடத்திலிருந்து வெளியேறின உள்ளான ஆத்மீக மனுஷனின் நிலைமை பரிதா. ஐயோ 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 என்று முறையிட்டு முறையிட்டு உலகத்தில் காணப்பட்ட காலத்திலே எனக்கு எவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இன்னது பாவம் என்று தெரிவிக்கப்பட்டது. துணிகரமாக பாவம் செய்தேன், மனப்புறமாக பாவம் செய்தேன், இன்பமாக இருந்து சந்தோஷமாக இருந்து எல்லாம் புறக்கணித்தேன். என்னுடைய நிலைமை நான் சுவிசேஷம் கேட்டபடியே அமைந்து விட்டதே. தாங்கக்கூடாத வேதனையோடு முறையிடும் முறையிடும் முறையிடும். இந்த நிலைமைக்கு ஒருவராத ஆளாகாதிருங்கள். இந்த நிலைமைக்கு ஒருவராத ஆளாகாதிருங்கள். இந்த சுவிசேஷம் மகா சத்தியம். இந்த சுவிசேஷம் மகா உண்மை. இல்லாவிட்டால் நீங்கள் உலக யாத்திரை முடிக்க உங்கள் சரீரம் மண்ணிலே வைக்கப்பட சிந்திப்பீர். ஆகவே இந்த முறையீட்டிற்கு ஒவ்வொருவரும் தப்பித்துக் கொள்ள பிரயாசப்படுங்கள். இது சாதாரணப்பட்ட ஒரு முறையீடு அல்ல. உலகத்திலே ஐயோ என்று விழித்து முறையிடுகிறது போல அல்ல இந்த முறையீடு. சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, காரியம் அல்ல, காரியம் அல்ல, காரியம் அல்ல. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கென்று பாவத்தை குறித்து சுவிசேஷம் இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷனில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு தங்களுடைய பாவத்தை கண்டுபிடியுங்கள், தன்னுடைய பாவ ஜீவியத்தை கண்டுபிடியுங்கள், உணருங்கள், தன்னுடைய இருதயத்தின் நிலைமையை சிந்தியுங்கள். தான் செய்த பாவம் தன்னுடைய இருதய பலகையிலே இருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. என்னுடைய இருதயம் முழுதும் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. எலும்புக்குள்ளே பாவம், எலும்பிற்கு மேலே பாவம், சரீரம் மொத்தம் பாவம், சரீரம் மொத்தத்தையும் பாவம் கட்டி வைத்திருக்கிறது. தலைக்கு மேலே பாவம் பெருகிக் கொண்டு தேவ சமூகத்தை எட்டுகிறது. வீட்டு வாசற்படியில் பாவம், வீட்டுக்குள்ளே பாவம். இதே நிலைமையில் காணப்பட்டால் என்னுடைய பாவம் கட்டி வைக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நிலைமையோடு காணப்பட்டால் சாகும் வரை என்னுடைய பாவம் நிவர்த்தியாகாது. நான் உலக யாத்திரை முடிக்க என்னுடைய சரீரம் மண்ணிற்குள்ளே வைக்கப்பட என்னோட கூட நான் செய்த பாவம் வந்து படுத்துக்கொள்ளும். ஐயோ என்று முறையிடுவேன். என்னுடைய மாம்சம் சரீரம் உருவழியும். ஐயோ என்று நான் முறையிடுவேன். என்னால் தாங்க முடியாது, என்னால் சகிக்க முடியாது. ஆண்டவரே இறங்கும், இறங்கும். எனக்கு பாவ வாழ்க்கை வேண்டாம், குடிவரி வேண்டாம், ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், அலங்கார வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் போதும், நீர் இறங்கணும், என்னை விடுவிக்க வேண்டும், என்னிடத்திலிருந்து பாவத்தை அகற்ற வேண்டும், என்னுடைய வீட்டு வாசற்படியிலிருந்து என்னுடைய பாவத்தை அகற்ற வேண்டும், என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய பாவத்தை அகற்ற வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை தாரும், எனக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும் என்று அலறுங்கள், கண்ணீருடுங்கள், புலம்புங்கள். அதற்கென்று ஆண்டவரால் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இத்தருணம், அதற்கென்று ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய கன்வென்ஷன், அதற்கென்று ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய கர்த்தருடைய உபதேசம். ஆகவே நீங்கள் கேட்டுக்கொண்ட இந்த சுவிசேஷத்தை உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், கண்ணீருடுங்கள், புலம்புங்கள், ஆண்டவரே என்று விழியுங்கள். பாவம் அகற்றப்பட்ட அனுபவத்திற்காக வேண்டுதல் செய்யுங்கள். பாவத்தை தேவனிடத்தில் ஏற்றுச் செல்லுங்கள். அவரால் பாவம் அகற்றப்பட்ட, பாவம் நீக்கப்பட்ட, பாவக்கட்டு அவிழ்க்கப்பட்ட
ஒரு விசேஷமான ஆவிக்குரிய அனுபவத்தை அடைந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரியவர்களாக வாழுங்கள், ஆவிக்குரியவர்களாக ஜீவியுங்கள், விசேஷமான வாழ்க்கையின் நல் முடிவை சந்தியுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக சதா காலமும் காணப்படுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.